கல்லூரி காலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்போ இந்த பார்ட்ல நம்மளோட மிஸ் நீனோ பட்டாரையா, டெபுட்டி டீன் ஆஃப் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசன் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட், அவங்க வந்து நம்ம கூட இணையறாங்க இந்த பகுதியில். இப்போ நம்ம இடைவேளைக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய நேயர் கேட்ட கேள்விக்கான பதில்களை வந்து இப்போ நம்ம சந்தானகிருஷ்ணன் அவர்கள் சொல்ல இருக்காங்க. சார், இப்போ வந்து அவருக்கான பதில்கள் நீங்க. சார், நீங்க மஸ்கட்லேருந்து பேசுனீங்க, நல்ல நல்ல கேள்விகள் நிறைய கேட்டீங்க. டெஃபினட்டாக நான் ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ. பிகாஸ் உங்களுக்கு ஒண்டி இங்கிலீஷ் தான் புரிஞ்சிடும், மற்றவங்களுக்கு புரியாதுன்றதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவங்க தமிழ் அவ்வளோ பேச வராது. அதனால் ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் மஸ்கட்டில் இருந்து படிக்கிறதா இருந்தால் மஸ்கட் சிட்டிசன்ஷிப் ரெசிடென்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நீட்டுக்கெல்லாம் பயிற்சி எழுத தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் அந்த நாட்டுக்கு வந்து மெடிசன் படிக்கலாம். ஃபாரன்சிக் மெடிசன் பொறுத்த வரைக்கும் மெடிசன் படித்து முடித்தாதான் யூ கேன் சூஸ் தட் ஸ்பெஷலைசேஷன். கம்பல்சரி நீங்கள் 5 வருஷம் மெடிசன் 1 இயர் இன்டர்ன்ஷிப் படித்து முடிச்சுட்டு தான் ஸ்பெஷாலிட்டி ப்ரோக்ராம்க்கான எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு தான் யூ கேன் கோ ஃபார் இன் ஃபாரன்சிக் மெடிசன் ப்ரோக்ராம். சரிங்களா? அடுத்தது வேறு என்ன மேம் கேள்வி கேட்டார்? பட்ஜெட் கேட்டிங்க, லைக் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த ஃபீஸ் அண்ட் எவ்ரி திங். அது $5,000 இஸ் த ஃபீஸ் சார். ஆக்சுவலி தட் இஸ் பர் இயர் ஃபீஸ். நீங்கள் அதை ரெண்டாக பிரித்து கூட 2,500 கட்டிக்கலாம், டாலரில் பே பண்ணணும். அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா $220 மாதத்துக்கு வரும். வித் ஹாஸ்டல் ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட அது வருவாங்க. சார், அவங்க ரேங்கிங் பற்றி கேட்டு ரேங்கிங் வந்து யூனிவர்சிட்டி வைஸ் யூரோப் ஜார்ஜியாவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்மிங் அண்ட் அவுட் 6 to 7 ரேங்கிங் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் வி ஆர் புஷிங் இட் டு பிலோ 3 வரதுக்கான வாய்ப்புகள் இன்னும் 1 இயரில் இருக்கும். என்ன ரீசன்னா, எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நாங்கள் டெவலப் பண்ணிட்டு வரோம். வி ஓன் அவர் ஹாஸ்பிட்டல் நவ். அந்த ஹாஸ்பிட்டல் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 720 பேஷண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு பலன் அளிக்கிறாங்க. டெஃபினட்டாக அது நம்மளுக்கு ரேங்கிங் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இது வரைக்கும் எந்த ப்ரைவேட் காலேஜுக்கும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலே இல்லை அந்த நாட்டில். எல்லாமே தே ஹவ் டை அப் வித் ஹாஸ்பிட்டல்ஸ். பட் திஸ் இஸ் த ஒன்லி மெடிக்கல் காலேஜ் தே ஹேவிங் தேர் ஓன் ஹாஸ்பிட்டல். அதனால் சரிங்களா, டெஃபினட்டாக நீங்கள் ரேங்கிங் வைஸ் ஒரி பண்ண வேண்டியதில்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வி ஆர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் எஜுகேஷன் வைஸ் வி ஆர் வெரி ஸ்ட்ராங். Accommodation and safety wise we are very, very strong. Okay, let's move to Pataraya ma'am. Ma'am, I have a question to you. That's what's the difference between Indian curriculum and Georgian curriculum for medicine, and how do you teach? What's a medium? Do you teach the student in your mother language or common in English? Thank you very much. First of all, I'm really really happy to be back to your studio. I will briefly say a few words regarding our curriculum. First of all, I would like to mention that the duration of the program is for 6 years, and in these 6 years, which is 72 months, this 1 year internship is included. Here in India, it's a little bit different. You have 5 years learning, 1 year internship, but in Georgia and mostly in European countries, that's like that internship is included in the program, which duration is for 6 years. As for the curriculum, for the first 3 years we have basic subjects, and last 3 years we are sending our students, in this case to our own hospital, which we are running right now, and we are the only private university, as Dr.Santhana has already mentioned, who's got its own hospital in Georgia. We have programs in English language. We've got our own language, Georgian language, but the program is from the beginning to the top, it's in English only. Just during the study, students will have only for 1 year. They will have Georgian language classes as well as a subject, but it's mandatory because, as I have mentioned, they need to go to the clinics to have their clinical rotations, which means that during these rotations and clinical curations, they need to communicate with the patients, and patients are mostly Georgian speakers. That's why they need this several subjects as a Georgian language 1 and Georgian language 2. The rest of the subjects and of course the curriculum itself, it's only in English. Do you provide hands-on practice, and there are how many subject students should read over these 6 years? Yes. So to finish their studies and to get the degree, they need to have 360 credits during the studies. So it means that per year they need to take 60 credits, and per semester they need to take minimum 30 credits. According to 30 credits, they will have around
5-6 subjects in per semester. It depends on the credits, amount of the credits of the subject. So these subjects, some of them are, of course, all of them have theoretical part, practical part, and some of them have laboratory works as well. At the beginning, they have basic subjects, and this is mostly done, these subjects are mostly done at our university building, and we have the separate campus for the medicine faculty students, and then besides of these subjects, they have some clinical skills to get some clinical knowledge at the beginning, which is done at our simulation center with the mannequins and all equipments which are necessary for the clinical education and knowledge. We have laboratories, of course, and all laboratory works are done at our laboratories at the university campus. Thank you so much, ma'am. Sir, இப்போ internship அப்படினு வரும்போது அங்க எவ்வளவு நாள் இப்போ இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி 1 year இல்ல 1.5 years வந்து internshipக்குனே வந்து அவங்க ஒதுக்கிடுவாங்க. சோ ஜார்ஜியன் யுனிவர்சிட்டில என்ன மாதிரி இருக்கும் internship மட்டும்? மேம் அதுதான் மேம் சொல்ல வந்தது ஒரு விஷயத்தை அவங்க சரியா சொல்லல. அது நான் நம்ம ஊர்ல லாங்குவேஜ்ல புரியுற மாதிரி சொல்றேன். இங்க வந்து இட்ஸ் a 6 years program. First 5 years வந்து அதாவது மெடிசின் ப்ரோக்ராம் வந்து டோட்டலா வந்து இட் இன்க்ளூசிவ் ஆஃப் 1 year internship. First 3 years வந்து தியரிட்டிக்கல், ரெஸ்ட் 3 years வந்து கிளினிக்கல்ஸ் ஃபுல்லாகவே. அந்த 3 வருஷமே வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங்கில் தான் இருப்பாங்க பசங்க. ஃபர்ஸ்ட் இயரில் தேர்ட் இயர் எண்டுலேருந்து 4th year 5th year போடுவாங்க. 6th year வந்து இன்டர்ன்ஷிப்ன்ற மாதிரி வரும். அதுக்கு தனியாக சர்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கிறாங்க. இத்தனை 12 மாதம் 12 சப்ஜெக்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம NMC நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தே ஆர் கிவிங் த சர்டிஃபிகேட். அதனால் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வரும்போது இங்கே நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகுது. அந்த 12 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரி எடுத்திங்கன்னா சர்ஜரி இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது சர்ஜரி பிளாக்ல ஒரு ஜூனியர் ரெசிடென்ஷியல் டாக்டராக அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சர்ஜனுக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய சர்ஜன் டாக்டர்ஸ்க்கு கீழே இருக்கிற ஜூனியர் சர்ஜன் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கும் கீழே இவங்க இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கான ப்ராப்பர் ஒரு சப்ஜெக்ட் கவர் பண்ணுவாங்க. ஸோ 12 months கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் பண்ணணும். சரி, இப்போ இந்த FMG எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் நீங்க உங்க சைடுல இருந்து கொடுக்குறீங்க? FMG எக்ஸாம் வந்து இந்த வருஷத்தோட இட்ஸ் கோயிங் டு பி வேனிஷ்ட் நவ் அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட். பட் த கவர்மெண்ட் இஸ் பிளானிங் டு சேஞ்ச் த பேட்டர்ன் டு நெக்ஸ்ட் எக்ஸாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்ன்றது வந்து ஒரு எக்ஸிட் எக்ஸாம். அந்த எக்ஸிட் எக்ஸாம் வந்து கம்பல்சரி இந்தியாவில் படிக்கிறவங்களும் வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் தே கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டெப், லைக் லெவல் PG லெவல் போகலாம், அந்த மாதிரிலாம் போகலான்னு சொல்லி ஒரு அக்ரிடேஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு நார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா நாங்கள் 3rd year எண்டிலேருந்தே நாங்கள் 4th yearலேருந்தே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான கோச்சிங் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். சைமல்டேனியஸ்லி வீக்கெண்ட்ஸ் ஃபுல்லாகவே கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் போவாங்க. ஈவினிங் செக்ஷனில் நெக்ஸ்ட் எக்ஸாம் கோச்சிங் படிப்பாங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கு ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுறதுக்கான மொத்த சப்போர்ட்டுமே நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். அதுவே போதுமானது. ரெண்டாவது விஷயம், நம்மளோட ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டாக இருக்கிறதுனால எப்படி இந்த கோச்சிங் கண்டக்ட் பண்ணுவீங்கன்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. இது முழுக்க ப்ரொஜெக்டர் வச்சும் வாய்ஸ் கிளியரன்ஸ் வச்சும் நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் everyone anywhere in the world they can sit and study. அதுக்கு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சார். லெட்ஸ் மூவ் டு யூ மேம். Can you explain about the exam pattern you provide in your university, whether it will be theoretical or MCQ type questions? Exams are, let's say, mixed one. It depends on the subjects and it depends on the different issues. We use, for the exams, we use different things as open questions, MCQs, PBL, which is problem-based learning, or also we use OSCE exams, OSP exams. So OSCE exams are done at our simulation center. OSP exams are done at our laboratory works. So laboratory is in different laboratory rooms. So if we have subject to include laboratory works, of course we use OSP exam with the theoretical part. If we have subject which includes clinical skills and clinical manipulations, of course we use OSCE exam with the theoretical part. So it's not only just open question or only just MCQ and etc. That's the mixed one, and it's always very useful for the students to get the knowledge and to prove how they got it. Thank you, ma'am. சார், இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி, நீங்க ஜார்ஜியால வந்து மருத்துவம் படிக்கிறத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? கொஞ்சம் சுருக்கமா. கம்பல்சரி எல்லா மாணவர்களும் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம புதிய NMC நார்ம்ஸ் படி ஃபாலோ பண்ணி அந்த க்ரைட்டீரியா உள்ள எல்லா நார்ம்ஸ் இருக்கான்னு பார்த்துன்னு அந்த காலேஜில் போய் படிங்க. ரெண்டாவது, நீட்டில் எலிஜிபிள் ஆகிட்டு போய் படிங்க. நீட்டில் எலிஜிபிள் ஆகலைன்னா தயவு செய்து ஒரு 6 மாதம் எங்ககிட்ட நீட் சென்டர் இருக்குது, வந்து படிச்சுட்டு நீட் பாஸ் பண்ணிட்ட பிறகு போங்க. தட் இஸ் அப்ளிகபிள்.
நம்பர் 3 வந்து கம்பல்சரி பேரண்ட்ஸோட வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறமும் சரி போகிறதுக்கு முன்னாடியும் சரி பேரண்ட்ஸோட எதாக இருந்தாலும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் டீச்சர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். எல்லா விஷயத்தையும் எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படாதீங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வெளியே தெரிய வரும். டெஃபினெட்லி தே வில் கைட் யூ அண்ட் ஹெல்ப் யூ. நான் வந்து கம்பல்சரி உங்களுக்கு ஒரு காட் ஃபாதராக இருப்பேன். ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் இப்போ வந்து அங்கே போய் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இப்போ வெளிநாடு போய் மருத்துவம் அப்படின்னும் போது இந்த உக்ரைனியன் வார்னால ஒரு டைலமா இருக்கும், நிறைய பெர்ப்ளெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி எப்படி நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மேம் ஆக்சுவலி நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணோம். எங்களோட உக்ரைன் வாரில் பாதிக்கப்பட்ட இந்திய மாணவர்களுக்கு ஒரு ஃப்ரீ செமினார் ஒன்று கண்டக்ட் பண்ண என்னோட ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர்.S.K. ஹாஸ்பிட்டல்னு சொல்லி சைதாப்பேட்டில் இருக்குது. அதில் 2nd ஃப்ளோரில் இருக்க ஒரு ஆடிட்டோரியமில் நாங்கள் வி கண்டக்டட் திஸ் ப்ரோக்ராம். Nearly around 38 students came and already we have done 60 Ukraine students, helped Ukraine students. அவங்கள வந்து நல்லபடியாக 2nd இயரோ 1st இயரோ 3rd இயரோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் ஜார்ஜியாவில் படிக்க வைக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்புமே நான் ப்ராசஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக அது ப்ராப்பராக நம்ம நார்ம்ஸ் படி எல்லாமே அப்ளிகபிள் பண்ணி தான் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் அந்த நாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த நாட்டில் பர்மிஷன் வாங்கி மினிஸ்ட்ரி அப்ரூவல் வாங்கி தான் கூப்பிட்டுட்டு போகிறோம். அந்த ஹெல்ப்பும் நான் பண்ணி தந்துட்டுருக்கேன். அதனால் அவங்களுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் ஐ எம் நாட் சார்ஜிங் எனி மணி. என்னோட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நான் பண்ணுறேன். அண்ட் தே ஹாவ் டு பே ஒன்லி த டியூஷன் ஃபீ அண்ட் த ஹாஸ்டல் ஃபீ. தே கேன் கோ அண்ட் ஸ்டடி தேர். தே கேன் யூட்டிலைஸ் மை சப்போர்ட் அண்ட் ஐ கேன் ஹெல்ப் தேம். கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் வந்து ஜார்ஜியாவில் போய் மருத்துவம் படிக்கிறதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி நிறைய சொன்னீங்க, அதில் இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் நிறைய சொன்னீங்க. அண்ட் மேமும் வந்து பீயிங் டீன் அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். நேயர்களே, இன்றைய கல்லூரி காலம் நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.